வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி முன்னிலை பெற்றிருக்கிறார். 400 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். வடசென்னை திமுக வேட்பாளர் தற்போதைய எம்பி கலாநிதி வீராசாமி 400 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். மற்ற நிலவரங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். புதுவையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் 13,880 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் 10,586 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 3,294 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் அங்கு முன்னிலை பெற்றிருக்கிறது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் கார்த்தி சிதம்பரம் முன்னிலை பெற்றிருக்கிறார். 2,000 வாக்குகள் அதிகம் பெற்று அவர் தற்போது முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை முதல் சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் கனிமொழி முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மக்களவை தொகுதியை பொறுத்தளவில் 2ஆம் சுற்று தற்போது தொடங்கி இருக்கிறது. முதல் சுற்றின் முடிவில் தங்கத்தமிழ்ச்செல்வன் திமுக வேட்பாளர் 589 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். விருதுநகர் மக்களவை தொகுதியை பார்த்தோமேயானால் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் முதல் சுற்றில் முன்னிலை பெற்றிருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது. திருப்பூர் தொகுதியை பொறுத்தளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. திருப்பூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் 4,800 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் 2,600 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாஜக 1,380, நாம் தமிழர் கட்சி 832 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். தற்போது ஒரு அண்மை செய்தியாக ஈரோடு தொகுதியின் அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தற்போது முன்னிலை நிலவரத்தை அவர் அடைந்திருக்கிறார். அதிமுக சார்பில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு தொகுதியில் தற்போது முன்னிலை நிலவரத்தை கண்டிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் சற்று முன்னடைவை சந்தித்திருக்கிறார். ராபர்ட் புரூஸ் 3,244 வாக்குகளையும், நயினா நாகேந்திரன் 2,903 வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் 397 வாக்குகளையும் பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் முதல் சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் கனிமொழி 4,100 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். முதல் சுற்றின் முடிவில் அவர் முன்னிலையை சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாமக்கல் தொகுதியை பொறுத்தளவில் திமுக வேட்பாளர் 3,659 வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் 3,518 வாக்குகள், ஏறக்குறைய 150 வாக்குகள் முன்னிலை பெற்று நாமக்கல் வேட்பாளர் தற்போது முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அளவில் பொறுத்த வகையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் திண்டுக்கல்லில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய திலகபாமா முன்னிலையை சந்தித்திருக்கிறார். ஈரோடு தொகுதியை பொறுத்தளவில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் முன்னிலையை சந்தித்திருக்கிறார். மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலையை பெற்று வருகின்றனர். அதனுடைய அண்மை தகவலையும் நாம் பார்த்து வருகிறோம். மற்ற அடுத்தடுத்த தகவலையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தேசிய அளவில் பார்த்தோமேயானால் பாஜக கூட்டணி 234 தொகுதிகளில் முன்னணி முகத்தோடும், இந்தியா கூட்டணி 144 தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.